ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டோட ரைடில் போகிறோம். ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால தான் நம்ம போகிறோம். ஃப்ரெண்டு கூட பைக்கில் போகிறது ஜாலியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் அவள் கூட பைக்கில் போகிறேன். சூப்பராக வண்டி ஓட்டினா, அவளே டக்கெல்லாம் சிரிக்கிறா வேறு பாருங்களேன். சரி ஓகே, நம்ம அப்படி போக வேண்டிய இடத்த ரீச் பண்ணிட்டோம். போய் பார்த்தோன்னா அங்கே சவுண்டு மியூசிக்லாம் வச்சு பாட்டெலாம் போட்டுருந்தாங்க. வெல்கம் ட்ரிங்க்ஸாக மாசா கொடுத்தாங்க, அதையும் குடித்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்தாலே நம்ம செல்ஃபி எடுக்கிற பழக்கத்தை விடுவோமா, நம்ம அங்கங்கே நின்று செல்ஃபியும் எடுத்தாச்சு. பொண்ணு அங்கே ரெடி ஆகிட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரையும் நிற்க வச்சுருந்தாங்க. பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம போயிருந்தோம். ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க. இப்போ எடுக்கிற அந்த ஃபோட்டோஸ் வந்து சூப்பராக இருக்கும். அது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். எல்லாம் அந்த சீரெலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அவங்களோட இதுவை நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என்னென்ன வச்சுருப்பாங்க அதெல்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாடிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது. இந்த நாளை மறக்கவே முடியாது. சரி ஓகே, பின்னாடி திரும்பி பார்த்தா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வளையல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடிக்கிட்டு இருந்தாங்க. 9வது மாதன்றதுனால 9 செட்டு வளையல், 9 வகை சாப்பாடு, எல்லாம் ஃப்ரூட்ஸு, நட்ஸு என்னென்னவோ வச்சுருந்தாங்க. வாழைப்பழம் நிறைய வச்சுருந்தாங்க சாப்பிட்றதுக்கு. அந்த வளையல்லாம் பிரித்து போட்டுட்டு இருந்தாங்க. எல்லோரும் நலங்கு வைக்கும்போது 2 வளையல் போடுவாங்கள்ல, அது மாதிரி விளக்கு ஏதோ ஏற்றுனாங்க. அதுக்கப்புறம் மாலை எல்லாம் போட்டு அவங்கள நிற்க வச்சு ஃபோட்டோலாம் நிறைய எடுத்துக்கிட்டாங்க. அவங்க ஏதோ கும்பிட்டுலாம் பண்ணி அதில் சின்ன வளையல் இருந்தது, அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. பார்த்தா சின்ன குழந்தைங்கள 2 பேர் 3 பேரை கூப்பிட்டு அதை போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய நாத்தனார் வந்து எல்லாம் நலங்கு என்னென்னவோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. சந்தனம்லாம் வச்சு குங்குமம்லாம் ஏதோ அப்ளை பண்ணி அந்த பன்னீர் தெளித்தாங்க. அது ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. நமக்கு புதுசாக இருந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அவங்க என்னென்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று நானும் பார்த்துட்டே இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து பார்த்துட்டே இருந்தோம். ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது இளநீரை பார்த்து ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த இளநீரை வெட்டி தான் வைக்கணும், அதில் வந்து அந்த கண் வந்து மேலே அப்படியே தெரியணும், அப்படி ஏதோ சம்திங் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இளநீரையும் வெட்டி அந்த கண் தெரிகிற மாதிரி ஏதோ வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அவங்க ப்ராசஸ் போல். அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பாடெலாம் ஊட்டி வளையல்லாம் போட்டு எல்லாம் லைனாக நின்று எல்லோரும் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாம் மொய் வாங்கிட்டு தான் போனோம். என்ன கிஃப்ட் பண்ணுறதுன்னு தெரில, அதனால் மொயிலே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் பேரையும் 3 பேரையும் எழுதி அதில் மொய்யாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனில் நின்றுட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து நலங்கு வச்சுட்டு இருந்தாங்க. நம்மளும் போய் நலங்கு வைக்கலாம், நமக்கு எதுவுமே தெரியாது. முன்னாடி பண்ணுறவங்கள பார்த்து நம்மளும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் எனக்கு ஒரு செகண்ட் டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அதை மறந்துட்டேன் ஃபஸ்ட் டைம் பண்ணதே நான். அதுக்கப்புறம் ஏதோ பண்ண இந்த சந்தனத்தெல்லாம் வச்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு நான் எனக்கே தெரியல ஏதோ வைக்கிறேன். குங்குமம்லாம் நான் வச்சதே கிடையாது இது வரைக்கும். சரின்னு வச்சு விட்டேன் அவங்க 2 பேருக்கும். எதுவுமே 2 பேருக்குமே சேமாக தான் குங்குமம் சந்தனம்லாம் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வளையல் எடுத்து 2 வளையல் எடுத்து நான் போட்டு விட்டேன். அவங்களே போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு எடுத்து ஊட்டணும் இல்லையா, நான் தக்காளி சாதம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை எடுத்து அவங்களுக்கு ஊட்டிட்டேன், ஒரே ஒரு வாய் மட்டும். அதுக்கப்புறம் அது அரிசி மாதிரி தலையில் இப்படி போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ப்ராசஸ்லாம் நல்லா தான் இருந்தது. நம்ம மொய் கொடுத்துட்டு நானே என் ஃப்ரெண்டும் நலங்கு வச்சுட்டோம். வச்சு முடிச்சிட்ட பிறகு டைம் ஆகிடுச்சி, ஒரு 8 o'clock போல் ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் சாப்பிட்ணும் இல்லையா, ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே சாப்பிட்றதுக்கு போனால் சரியான கூட்டம். சரி அவங்களாம் முடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில நின்றுட்டு இருந்தா, இது சீமந்தத்துக்கு இந்த டப்பா ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த டப்பாவில் வளையல் வாழைப்பழம்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வளையல் எடுத்து என் ஃப்ரெண்டு எனக்கே போட்டு விட்டா. உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்குது, நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போட்டு விட்டா. உண்மையிலே என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக தான் இருந்தது. அவள் போட்டதுனால நான் இன்னும் அந்த வளையலை கழட்டலை. ஏன்னா அவ்வளோ பெஸ்ட்டி எனக்கு. அப்படியே சாப்பிட உட்காந்துட்டோம் நாங்கள். சாப்பாடு என்னன்னு பார்த்தா சிக்கன் பிரியாணி தான். சிக்கன் பிரியாணி ஐஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. இலை போட்டு அதை இலையை குளிப்பாட்டி ப்ரெட் அல்வா, சிக்கன் பிரியாணி, ரைட்டா, கத்திரிக்காய் பச்சடி எல்லாமே வச்சுருந்தாங்க. சிக்கன் பிரியாணி சூப்பராக இருந்தது. சாப்பிட்டோம். விடவே இல்லை, ஃப்ரெண்டு 2 வாட்டி வச்சுட்டா. பரவாயில்ல, நம்மளும் நைட் டைமில் சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஃப்ரெண்டோட பையன் என் கூடவே உட்காந்துட்டான், நான் அவங்களோட உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தான் எதுவுமே சாப்பிடவே இல்லை. ஐஸ்லாம் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும் இல்லையா, ஃப்ரெண்டு கொடுக்காம எப்படி, அவளுக்கு ஊட்டிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டேன். ரிட்டன் கிஃப்டாக கொடுத்த சீமந்த டப்பாலேயே பிரியாணியும் பார்சல் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உடனே அதை காலி பண்ணி அதிலே பிரியாணி போட்டு கொடுத்துட்டா என்னுடைய ஃப்ரெண்டு. நாங்கள் எல்லோரும் பிரியாணியை வாங்கிட்டு அங்கேருந்து பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். போகும்போது தான் ஒரு சம்பவம் நடந்தது. 3 பேரும் ஒரே பைக்கில் ட்ரிபிள்ஸ் போனோம். பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது. எப்படியோ வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.